This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. 2008ஆம் ஆண்டு IPL தொடங்கப்பட்ட போது முதல் சீசனில் கோப்பையை தட்டி சென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அதற்கு பிறகு 16 வருடங்களாக கோப்பை வெல்லும் கனவை தோள் மீது சுமந்து வருகிறது. அதற்கடுத்த பல சீசன்களில் நல்ல அணியாக தெரிந்த போதும் அவர்களால் கோப்பையை மட்டும் வெல்ல முடியாமலே போனது. இந்நிலையில் நடப்பு IPL தொடரில் ஒரு நல்ல அணியாக உருவெடுத்துள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சஞ்சு சாம்சன் தலைமையில் கோப்பை வெல்லக்கூடிய ஒரு அணியாக வலம் வருகிறது. இருந்த போதிலும் தொடக்கத்தில் எந்த அணியாலும் வீழ்த்தவே முடியாது எனும் நிலையில் அபாரமாக செயல்பட்டு வந்த அந்த அணி தற்போது தொடர்ச்சியாக 4 தோல்விகளை சந்தித்து சுமாராக விளையாடி வருகிறது. ஆரம்பத்தில் RR அணிக்கு தான் கோப்பை என நினைத்த எல்லோரும் தற்போது இந்த அணிலாம் கோப்பை வெல்லாது என கூறும் அளவு ஒரு மோசமான ஆட்டத்தை விளையாடி வருகிறது. இன்றைய போட்டியில் வென்றால் 2ஆம் இடத்தை வலுவாக தக்க வைத்துக் கொள்ளலாம் என்னும் முடிவில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்த்து விளையாடியது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. நட்சத்திர வீரர் ஜோஸ் பட்லர் இல்லாததால் அவருக்கு மாற்று வீரராக மற்றொரு இங்கிலாந்து வீரரான டாம் கோலருடன் சென்றது RR அணி. டாஸ் வென்ற சஞ்சு சாம்சன் முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தார். ஆனால் எதற்காக பேட்டிங் எடுத்தோம் என வருத்தப்படும் அளவு ஒரு மோசமான ஆட்டத்தை ஆடியது ராஜஸ்தான் அணி. தொடக்க வீரராக களமிறங்கிய யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த போட்டியிலும் 4 ரன்னில் போல்டாகி வெளியேறி தன்னுடைய மோசமான ஃபார்மை தொடர்ந்தார். பட்லருக்கு மாற்றாக வந்த வீரர் ஏதோ பெருசா அடிக்கப் போகிறார் என்று பார்த்தால் 23 பந்துக்கு 18 ரன்கள் மட்டுமே அடித்து ஏமாற்றினார். உடன் கேப்டன் சஞ்சு சாம்சனும் ஒரு சுமாரான ஷாட் ஆடி வெளியேற 42 ரன்களுக்கே 3 விக்கெட்டுகளை இழந்த ராஜஸ்தான் அணி தடுமாறியது. ஒரு மோசமான நிலையில் இருந்த அணியை மீட்டு வர ரவிச்சந்திரன் அஸ்வினை முன்னதாக களமிறக்கிய RR அணி ஒரு ஸ்மார்ட்டான மூவ் மூலம் ரன்களை எடுத்து வந்தது. இறங்கியதில் இருந்தே 3 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என பறக்கவிட்டு ரன்களை எடுத்து வந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ரன் வேகத்தை அதிகப்படுத்தினார். உடன் மறுமுனையில் இருந்த ரியான் பராக்கும் 6 பவுண்டரிகளை விரட்ட ஒரு டீசென்டான டோட்டல் வரும் என எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அஸ்வின் 28 ரன்னிலும் பராக் 48 ரன்னிலும் அவுட் ஆகி வெளியேற அடுத்து களத்திற்கு வந்த அனைத்து வீரர்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினர். தொடர்ந்து ராஜஸ்தான் அணியை எழவே விடாமல் அபாரமாக பந்து வீசிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 144 ரன்களுக்கு கட்டுப்படுத்தியது. 145 ரன்கள் எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு பிரப்சிம்ரனை 6 ரன்னிலும் ஜானி பேர்ஸ்டோவை 14 ரன்னிலும் வெளியேற்றிய ராஜஸ்தான் பவுலர்கள் நல்ல தொடக்கத்தை அமைத்து கொடுத்தனர். அதற்கு பிறகு களமிறங்கிய ரயில் ரசவ் அதிரடியாக 5 பவுண்டரிகளை விரட்டி ரன்களை எடுத்து வந்தார். ஆனால் 22 ரன்னில் ரயில் ரசோவை வெளியேற்றிய ஆவேஷ்கான் அடுத்து வந்த சஷாங்க் சிங்கை 0 ரன்னில் வெளியேற்றி கலக்கி போட்டார். ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்த பஞ்சாப் கிங்ஸ் அணி 48 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் என்ற மோசமான நிலைக்கு சென்றது. ஆனால் அதற்கு பிறகு கைகோர்த்த கேப்டன் சாம்கரன் மற்றும் ஜிதேஷ் சர்மா இருவரும் அணியை சரிவில் இருந்து மீட்க போராடினர். ஒருபுறம் சாம்கரன் பவுண்டரிகளாக விரட்ட மறுமுனையில் இருந்த ஜிதேஷ் சர்மா 2 சிக்ஸர்களை பறக்கவிட்டு ரன்களை எடுத்து வந்தார். 5வது விக்கெட்டுக்கு 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்ட இந்த ஜோடி RR அணியின் கையில் இருந்த போட்டியை தட்டி பறித்தது. முக்கியமான நேரத்தில் ஜிதேஷ் சர்மாவை வெளியேற்றிய ராஜஸ்தான் அணி கம்பேக் கொடுத்தாலும் களத்தில் நிலைத்து நின்று அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்திய சாம்கரன் 5 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் என துவம்சம் செய்து அரை சதம் அடித்து அசத்தினார். ஒருபுறம் 63 ரன்களுடன் சாம்கரன் நிலைத்து நிற்க கடைசியாக வந்த அசுதோஷ் சர்மா சிக்ஸர் அடித்து போட்டியை முடித்து வைத்தார். முடிவில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. ஆட்ட நாயகனாக சாம்கரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் தோல்வியடைந்து தடுமாறி வருகிறது. இப்படியே போனா 16 வருட கோப்பை கனவை மூட்டை கட்ட வேண்டியதுதான்.
பட்லரும் அணியில் இல்லை. சஞ்சு சாம்சன், ரியான் பராக் 2 வீரர்கள் மட்டுமே அடித்து வருகிறார்கள். அவர்களும் விரைவில் அவுட் ஆகி வெளியேறினால் RR அணியால் மீண்டு வரவே முடியவில்லை. இதுபோல ஒரு அணியை வைத்துக்கொண்டு எப்படி SRH, KKR போன்ற அணிகளை ராஜஸ்தான் ராயல்ஸ் வெல்ல போகிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை ராஜஸ்தான் அணி அடுத்த போட்டியிலும் தோற்றுவிட்டால் தங்களுடைய 2வது இடத்தை பறிகொடுக்கும் நிலைக்கு செல்லும். தற்போது 3வது மற்றும் 4வது இடத்தில் இருக்கும் CSK மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் 2வது இடத்தை பிடிக்க போராடும். இதில் சோகம் என்னவென்றால், கடைசி லீக் போட்டியில் KKR அணியை எதிர்த்து விளையாடவிருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி.